தனுசு ராசி உங்களுடைய மணி அட்ராக்ஷனுக்கு நீங்க என்ன பண்ணலாம், என்ன விஷயங்கள் மேற்கொண்டா உங்களுடைய செல்வ வளம் பெருகும் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்பிரிச்சுவலா நீங்க எந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாம், எந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம் மணி அட்ராக்ஷனுக்கு அப்படின்றத பார்க்கலாம். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, ஏர்ன் பண்ணுவீங்க. பட் உங்களை நீங்க பார்த்துக்க மறந்துடுவீங்க. உங்க வீட்ல இருக்கவங்கள பார்த்துக்கவும் மறந்துடுவீங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுவீங்க. ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுருவீங்க. என்னை சுத்தி தான் எல்லாம் தப்பா நடக்குது. நான் சரியா தான் செஞ்சிருக்கேன். அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது என்னோட பொறுப்பு இல்ல. நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த பதிவின் மூலமா உங்களுக்கு நான் ஒரு தகவல்களை கொண்டு வந்திருக்கேன். அதுவும் உங்க ராசிக்கு ஸ்பெசிஃபிக்கா. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல எல்லாருக்கும் பொதுவான ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய பண வருமானம் அதிகரிக்க நான் என்ன செய்யணும், நான் எப்போ பெரிய அளவுல வருமானம் ஈட்டணும், செல்வ செழிப்போட நான் வாழணும், அதற்கு நான் என்ன பண்ணா எனக்கு பெரிய அளவுல செல்வ செழிப்பு ஏற்படும், இப்படியான ஒரு கேள்விகள் பொதுவா நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த வகையில உங்களுடைய இந்த கேள்விக்கு, அதுவும் உங்க ராசிக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த காரியங்கள், இந்த காரணிகள்லாம் நீங்க செஞ்சா உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும். அது என்ன மாதிரியான காரணிகள் அப்படின்றதையும், அண்ட் உங்களுடைய பண வருமானம் மணி அட்ராக்ஷனுக்கு எந்த சிம்பிள்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம், இல்லை எந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதை பத்தியும் நம்ம இந்த ஒரு பதிவுல தெளிவா பார்க்க போறோம். அதுவும் உங்க ராசிக்கு ஸ்பெசிஃபிக்கா. ஸோ இந்த ஒரு பதிவை நீங்க முழுவதுமா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த ஒரு பதிவை நீங்க கிளைம் பண்ற விதமா கமெண்ட் செக்ஷன்ல 777, அதாவது மணி அட்ராக்ஷனுக்கே பொதுவான ஒரு நம்பர் 777. ஸோ அந்த 777 ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி உங்களுடைய பண தேவைகளை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. நிச்சயமா நடக்கும்ன்ற நம்பிக்கையோட கண்டிப்பா நடந்தே தீரும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்தரான அப்டேட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இது மாதிரியான ஒரு ப்ரைவேட் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுக்கான சர்வீஸ் எடுத்துக்கோங்க. மேற்கொண்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலயமா நான் வேறு எந்தெந்த சேனல்ஸில் என்னென்ன அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன்றது உங்களுக்கு அதில் அப்டேட்டாக வந்துடும். ஸோ இப்போ உங்களுடைய ராசிக்கான அந்த மணி அட்ராக்ஷனுக்கான டிப்ஸ் என்ன, ஏஞ்சல் நம்பர் சைன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தனுசு ராசி உங்களுடைய மணி அட்ராக்ஷனுக்கு நீங்க என்ன பண்ணலாம், என்ன விஷயங்கள் மேற்கொண்டா உங்களுடைய செல்வ வளம் பெருகும் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்பிரிச்சுவலா நீங்க எந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாம், எந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம் மணி அட்ராக்ஷனுக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். தனுசு ராசி ப்ராக்டிக்கலா நீங்க மணி அட்ராக்ஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கும்போது, நிறைய உழைப்பீங்க, கடின உழைப்பு மேற்கொள்வீங்க. அந்த கடின உழைப்பை மேற்கொண்டுட்டு அதில் நல்ல ஒரு அவுட்கம் கிடைக்கும். அந்த அவுட்கம்மை எங்கே நீங்கள் கொண்டு போய் போடுவீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு போட்டுருவீங்க, இல்லை வீட்டில் இருக்கவங்களோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு போட்டுருவீங்க, மெடிக்கல் செலவுக்கு. ஸோ ஏன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, ஏர்ன் பண்ணுவீங்க. பட் உங்களை நீங்கள் பார்த்துக்க மறந்துடுவீங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களை பார்த்துக்கவும் மறந்துடுவீங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுவீங்க, ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ருவீங்க. வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா தானே அது ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை, உங்களே நீங்கள் அழைச்சிக்கிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, பணம் சம்பாதிக்கணும், அது ஒரு நாள் பெரிய அளவில் மெடிக்கல் அந்த செலவுகளை கொண்டு விட்டுரும். ஸோ இம்பேலன்ஸ்டாக போகிறது. ஒரு பக்கம் ஒர்க்கும் இருக்கணும், ஒரு பக்கம் நம்மளுடைய ஹெல்த்தும் இருக்கணும் இல்லையா? வீட்டில் இருக்கவங்களோட ஹெல்த்தும் ஆப்வியஸ்லி பார்க்கணும்.
ஸோ வீடியும் பார்க்கணும், வேலையும் பார்க்கணும். ஆனால் நீங்கள் வேலை மட்டுமே ஃபோக்கஸ்டாக இருக்கிறதால ஒன்று வீட்டில் வந்து செலவுகள் வந்துடும், இல்லை உங்களுக்கே செலவுகள் வந்துடும். ஸோ இப்படியான விஷயங்கள் உங்களோட மணி அட்ராக்ஷனை அப்பப்போ குறைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த செலவுகள்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ ஒரு சேவிங்ஸாவோ நீங்கள் வந்து லீட் பண்ணுவீங்க. பட் அது நடக்காத வகையில் ஓவர் ஒர்க் பண்ணி அந்த ப்ராஃபிட் இம்பேலன்ஸ்டாக வந்து போயிடும். ஸோ இப்படியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இனி நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும், ஃபேமிலியும் பார்த்துக்கணும். ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனால் தான் உங்களுக்கு வந்து மணி அட்ராக்ஷன் ஏற்படும். இல்லைன்னா நீங்கள் என்னதான் பண்ணாலும் நான் உழைச்சிட்டே இருக்கேன், நான் ஒர்க் பண்ணாதான் எனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு இருந்தாலும் அந்த பணம் உங்களுக்கு அது சேவிங்ஸாவோ இல்லை மணி டெவலப் பண்ணுற விஷயமாவோ அது மாறாது அப்படின்னு இருக்குது. அண்ட் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். உங்களுடைய விஷஸ் கனவுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஸோ எப்போவுமே நான் பணத்தை மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கேன், இந்த வேலை செஞ்சால் அந்த பணம் கிடைக்கும், இந்த வேலை செஞ்சால் அந்த பணம் கிடைக்கும், இப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கேன்னா மணி அட்ராக்ஷன் இதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படாது. அதுவே அதுக்கு மாறாக நீங்கள் சந்தோஷமாக இருந்து சந்தோஷ மனநிலையோட உங்களுடைய பேஷன் உங்களுடைய ட்ரீமை நோக்கி போக ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் நல்ல விதமாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் எப்பவுமே உங்கள் செல்ஃப் ஹாப்பினஸ், செல்ஃப் கேர், செல்ஃப் லவ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். இது பண்ணாதான் உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் ஏற்படும். இதை நீங்கள் பண்ணாமல் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உழைச்சாலும் அந்த மணி அட்ராக்ஷன் அது உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்காது அப்படின்றது இருக்குது. அண்ட் மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, அதை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. அகெயின் அதை வந்து சரி செய்ய பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணவே மாட்டீங்க. நான் மிஸ்டேக் பண்ணல, நான் கரெக்டாக தான் இருக்கேன், என்னை சுற்றி தான் எல்லாம் தப்பாக நடக்குது, நான் சரியாக தான் செஞ்சுருக்கேன், அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது என்னோட பொறுப்பு இல்லை, என்னோட மிஸ்டேக் இல்லை அப்படின்னு நினைக்கிறது. பட் இது என்ன ஆகும்னா அடுத்தும் அதே மாதிரி மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ இதனால் அவுட்கம் கிடைக்காது, உங்களுக்கு மணி அட்ராக்ஷனும் பிளாக் ஆகும். ஒன்ஸ் ஒரு மிஸ்டேக் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணும் போது தான் அடுத்து மிஸ்டேக் பண்ணாமல் பார்ப்பீங்க, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக பார்ப்பீங்க. பணம் ரீதியான விஷயங்களையும் அதான் நடக்கும். ஒரு இடத்துல இழந்துட்டீங்கன்னா அது ஏன் இழந்தீங்க, என்ன பிரச்சனை இருக்குது, அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது அதெல்லாம் பார்க்காம என்னால் அந்த இழப்பு என்னால் கிடையாது, அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படி தான் நினைப்பீங்க. நீங்கள் ஏன் ஏமாந்தீங்க அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சரி செய்யணும் அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் சரி செய்யும் போது அப்போது கண்டிப்பாக உங்களால் மணி அட்ராக்ஷனை பெரிய அளவில் உங்களால் டெவலப் பண்ண முடியும். ஸோ தனுஷ் ராசி இதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள். இப்போது ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் எந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாம், எந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்பிரிச்சுவலாக சிம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செஸ் போர்டில் வரக்கூடிய அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பேட்டர்ன் இருக்கும் இல்லையா, பாக்ஸாக இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் பாக்ஸஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிக்சரை நீங்கள் வந்து உங்கள் மொபைல் வால்பேப்பர்லேயோ இல்லை உங்களுடைய ஆஃபீஸ் கேபின்லேயோ அடிக்கடி இருக்கக்கூடிய இடங்கள்லையோ பிஸ்னஸ் பிளேஸ்லேயோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சுக்கலாம், இல்லை மொபைல் வால்பேப்பர்லேயே வச்சுக்கலாம் அந்த செஸ் போர்டு பேட்டர்னில் வரக்கூடிய பிக்சர். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ட்ரிகர் பண்ணும். அண்ட் அதன் மூலயமா உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் வந்து ஏற்படும். அண்ட் நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் மணி அட்ராக்ஷனுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏஞ்சல் நம்பர் 1095. ஸோ 1095 இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணலாம் மேனிஃபெஸ்டேஷனுக்கு. உங்களோட மொபைல் வால்பேப்பர்லையோ இல்லை எழுதி அப்படின்ற போது ஒரு பிளெயின் ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு 1095 இந்த நம்பரை எழுதிட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு என்ன பணம் ரீதியான தேவைகள் இருக்கோ அது உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி எழுதி தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு எழுதி நீங்கள் டெய்லி மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணலாம். இது வந்து 21 டைம்ஸ் இல்லை 51 டைம்ஸ், 21 டைம்ஸ் இல்லை 54 டைம்ஸ் இல்லை 108 டைம்ஸ், இத்தனை டைம்ஸ் வந்து நீங்கள் எழுதணும் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ. இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணும் போதும் உங்களுக்கு கண்டிப்பாக மணி அட்ராக்ஷனுக்கான விஷயங்கள் எல்லாமே நல்ல விதமாக நடக்க ஆரம்பிக்கும். என்ன நேயர்களே, உங்களுடைய ராசிக்கான மணி அட்ராக்ஷன் டிப்ஸ் சில விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். அதை சொல்கிற டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த ஒரு பெனிஃபிட்ஸை அடைய முடியும். ஸோ அதனால் இதை நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி அதனுடைய பெனிஃபிட்ஸை அடைவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்படி உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் போதும் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை தாராளமாக பகிரலாம், மற்றவங்களும் பார்த்து பயன்பெறுகிற வகையில். அண்ட் இந்த ரீடிங்கை நீங்கள் கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் மணி அட்ராக்ஷனுக்கான ஒரு நம்பர் 777
அதை டைப் பண்ணி உங்களுடைய பண தேவைகளை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நடக்கும்ன்ற நம்பிக்கையோட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எத மாதிரியான டாபிக் வேணும்னாலும் தாராளமா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்தலாம். அண்ட் நான் உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல டாபிக்கோட மீட் பண்றேன். Until then, this is Sarah, Empress of Tarot and Spiritual Healer.